நல்ல ஃபோட்டோ அப்படி எடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு நல்ல ஃபோட்டோ எடுப்பாங்க, ஏன்னா ஃபிலிம் ரோல், இல்லாட்டி ஃபிலிம் போயிடும். ஒரு நல்ல ஃபோட்டோ எடுப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து நின்னுங்க அப்படிமா, அந்த இடத்த கவனிப்பான், பின்னால் ரோஸ் வருதா இல்லையான்னு பார்ப்பாங்க, எடுங்க அப்படிமா. இப்போ 20 ஃபோட்டோ எடுத்தால் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, கிளிக்கிங் அடிச்சு தர்றாங்க. அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நான் போயிட்டு அவர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னால் 10ல் ஒன்றை சிறந்ததாக தேட முடியும். அப்போ ஜப்பான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டால் ரிவர்ஸ் ரோல் எடுத்தாங்க. இன்னமும் ஃபிலிம் கேமராவை பயன்படுத்தி ஃபோட்டோ எடுக்கிற பழக்கத்தை அவர்கள் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். வேகமாக ஓடுகிற போது ஸ்லோவாக பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னமும் கிராமஃபோன் கரெக்டாக எடுத்து அந்த நூலில் வைக்கணும், அடிக்கி ஏன் கியான்னு கத்துது, கரெக்டாக தூக்கி இங்கே வைக்கணும். இந்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய புதிய இலக்கணம் தேர்வு செய் என்பது தான். சுவீகரி என்பதல்ல. சுவீகரிக்கிற இடத்துல இருக்கும் எதுவுமே கவனிக்க மாட்டாங்க, அதை அனுபவிக்க மட்டும் தான் நினைப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம், எல்லாத்தையும் சுவீகரிக்கணும். இன்ஃபர்மேஷன் கிடக்குது, பிள்ளைங்கள்லாம் அறிவாளியாக்கு, பூரா எல்லாத்தையும் கற்றுக்க சொல்லு. குமான் கற்றுக்கிட்டோம், கராத்தே கற்றுக்கிட்டோம், குங்ஃபு கற்றுக்கிட்டோம். டேய், சிந்தாமல் சோறு திங்க கற்றுக்குங்கடா, இல்லையா? சிந்தாமல் சோறு திங்க கற்றுங்க. முதல்ல அதை கற்றுக்க, அதை விட்டுறாங்க. கழுவுனமா கழுவையான்னு தெரியாமல் இருந்துச்சு வந்துடுறாங்க. நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவில்லை. ஸ்லோ டவுன் பண்ண பிள்ளைகளுக்கு பழக்கம். முதல்ல அதுக்கு நம்ம ஸ்லோ டவுன் பண்ணுவோம். எங்கே ஓடிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். அப்போ புதிய யுகத்திற்கான புதிய இலக்கணம் என்பது ஸ்லோ டவுன்.